கம்யூனிச சித்தாந்தத்தின் முன்னோடி பெருமகனாரும் முதுபெரும் தலைவரும் தன்னலம் கருதாது பொது சேவையில் ஒரு பெரிய உச்சமாகவே திகழ்ந்தவருமான பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் கடந்த வாரம் 22ஆம் தேதி வீட்டில் தவறி விழுந்த காரணத்தினால் தலையிலும் கைவிரலிலும் சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு உடனடியாக அவர்களுடைய குடும்பத்தார் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதித்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தனியார் மருத்துவ நிர்வாகம் உடனடியாக சிடி ஸ்கேன் எடுத்து அந்த பரிசோதனையில் அவருடைய தலையில் உள்காயம் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் 24ஆம் தேதி மாலை அவர் உணவு அருந்தும் போது உணவு குழாயில் புரை ஏறியதால் அதற்கு உடனடியாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இரவு 10:30 மணிக்கு அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்ட நேரத்தில் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். 24/8/2025 இரவு 10:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து மருத்துவமனையின் முதல்வர் தலைமையிலான அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் மிகுந்த கவனத்தோடு அவருடைய உடல்நிலையை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தார்கள். மருத்துவ குழுவின் பரிந்துரைப்படி அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. உணவுப் பொருட்கள் சுவாச குழாயில் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பிராங்கோஸ்கோபி மூலமாக உணவுத் துகள்கள் அகற்றப்பட்டது. நோயின் தீவிரத்தன்மையை அறிந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் பிற மருந்துகளும் செலுத்தப்பட்டது. 48 மணி நேரத்தில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதால் நேற்று அதாவது 26/8/2025 அன்று செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டது. அவர் உறவினர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றமும் ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய பெரிய அளவிலான முன்னேற்றமும் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று 27/8/2025 இரவு செக்ரேஷன் தேங்கியதால் மீண்டும் அவருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு மேலும் மருத்துவ குழுவின் அறிவுரைப்படி தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற கைதேர்ந்த மருத்துவர்களோடு இணைந்து இன்னமும் கூடுதலான மருத்துவர்களின் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்கு அப்போலோ மருத்துவமனையில் உள்ள செஸ்ட் பிசிஷியன் டாக்டர் ராஜ் பி சிங், தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரவீன் போன்றவர்கள் இன்று 1:30 மணிக்கு இந்த மருத்துவமனைக்கு வந்து பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களை பரிசோதிக்கவிருக்கிறார்கள். எனவே கூடுமானவரை எல்லா முயற்சிகளையும் மருத்துவ நிர்வாகம் இங்கே செய்து கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது உடல்நிலையும் சீராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நேற்றுக்கு 27ஆம் தேதி அது பின்னடைவுக்கு காரணம் அந்த செக்ரேஷன் தேங்கிய உணவுப் பொருட்கள் அந்த மூச்சு குழாயில் தேங்கினதால ஏற்கனவே சிடி ஸ்கேன்ல அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டாங்க பிராங்கோஸ்கோபி மூலமா. திரும்பவும் அந்த மாதிரியான அந்த துகள்கள் அதில் தேங்கினதால அந்த சுவாசம் விடுவதில் ஏற்பட்ட கோளாறு. அது உடனடியாக செயற்கை சுவாசம் தந்து சடேஷனும் கொடுத்து இப்ப அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தீவிர கண்காணிப்புல இருக்கும்போது அதிகமான விசிட்டர்ஸ் ஏன்னா பிரபலமானவங்க வரும் பொழுது அதான் இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் வாயிலாக பொதுமக்களுக்கும்
மற்றும் அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த முன்னோடி பெருமக்களுக்குமான ஒரு வேண்டுகோள். 101 வயதை கடந்தவர், மிகப்பெரிய தேசிய விடுதலை போராட்ட வீரர், மிகப்பெரிய தலைவர். அவருக்கு இப்பொழுது தேவையே இந்த தீவிர சிகிச்சை அளிக்கும் நேரத்தில் தனிமையும் அவருக்கு பெரிய அளவிலான பாதுகாப்பும் தான். எனவே வெளியிலிருந்து வந்து அவருடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு விசாரிப்பதை, குறிப்பாக மருத்துவமனைக்கு அவரை நேரில் பார்த்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற அளவிலான அந்த நிலையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவமனைக்கு வந்தால் இங்கே ஒரு மருத்துவர் குழு அவருடைய உடல்நிலை குறித்து யார் வந்து எப்போது கேட்டாலும் சொல்வதற்கு தனியாகவே ஒரு டீம் ஒன்று போட்டு வருபவர்களுக்கு பதில் சொல்வதற்கு வெளியிலேயே அந்த விசிட்டர்ஸ் இதில் அங்கேயே உட்கார வைக்கிறோம். அவங்களை பதில் சொல்லி அனுப்ப சொல்றோம். அன்பு கூர்ந்து வார்டுக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.